இன்றைக்கு யாராவது உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்பினால இந்த இடத்துல நீங்கள் வருவீர்களானால் இங்க வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் தலைமையில கை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எந்த எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்தாராங்க. அது வந்த பிறகு ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். 38 வருஷமாய் ஸ்தோத்திரம் படுக்கையோடு இருந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பெதஸ்தா என்னப்பட்டுகிற ஒரு குளத்தருகில அந்த வியாதியா இருந்த மனுஷன் 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவன் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே படுத்து கிடந்தானாம். ஏன் என்றால் அந்த பெதஸ்தா குளம் எப்பொழுது கலங்குகிறதோ ஒரு தூதன் தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவாராம். அந்த கலங்குற பொழுது யார் முதலாவது போய் அந்த குளத்தில் இறங்குகிறானோ, யார் எந்த வியாதி உள்ளவன் அவர் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் அந்த குளத்தை கலக்கிற நேரத்தில் அவன் அதில் இறங்கும் பொழுது சுகமாகணும். ஆனால் 38 வருஷமாய் படுக்கையில எழுந்திருக்க முடியாது. படுக்கையில கிடந்த ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி, 38 வருஷம் வியாதி. அந்த வியாதி அவனை எழுந்திருக்க முடியவில்லை. எப்படி ஆகிலும் அந்த குளத்துல விழுந்து எப்படி ஆகிலும் சுகமாகலாம் என்று சொல்லி அவன் இதயத்தில் நினைத்து அவன் வேதனையோடு எத்தனையோ முறை அவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ட்ரை பண்ணணும். அவன் அதுக்காக ஓடினான். ஆனால் ஒரு நாளும் போய் அந்த குளம் கலங்கும் பொழுது அவன் இறங்க முடியவில்லை. ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு 38 வருஷமாய் படுக்கையில கிடந்த அந்த மனுஷனை தேடி வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் கிட்டத்தட்ட 38 வருஷமாய் நான் படுக்கையோட வியாதியோட போராட்டத்தோட பாடோடு இருக்கிறோமா, எனக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியல. நான் எப்பயாவது போய் அந்த குளத்துல இறங்கி எப்படி ஆகிய நான் சுகமாக விரும்பினாலும் என்னை கூட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம். அப்பொழுதே சொன்னாராம், மகனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த 38 வருஷமாய் வியாதியோடு படுத்து கிடந்த அந்த மனுஷன் அவன் எழுந்து நடந்து போனான். நல்லா கரங்களை தட்டி பார்க்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும்னா இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு உங்களுக்காக இப்படிப்பட்ட அன்பு சகோதரன் ஊழியக்காரனை அனுப்பியிருக்கிறார். இங்க வந்து நீ செலவு பண்ணும் பொழுது நீ எப்பேற்பட்ட வியாதி 38 வருஷம் இல்ல 100 வருடம் வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறார். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க 3 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. எனக்கு கர்த்தருக்கு கிட்டத்தட்ட 31 வருஷத்துக்கு முன்பாக இயேசு எங்களுக்கு யாரும் தெரியாது. நாங்க ஒரு சூழ்நிலை அதாவது நீங்கள் வணங்குவது போல தெய்வங்களை வணங்கிக் கொண்டு விக்கிரகங்களை அந்த குடங்களை மாறிலும் தோளிலும் சுமந்து கொண்டு கிடந்த பொழுது ஒரு நாள் எங்கள் சகோதரிக்கு அதாவது சாகிற அளவுக்கு அதாவது ரத்தத்தில் கலங்கப்பட்டு நீர்ல கலங்கப்பட்டு சூனியத்தோட பாதிக்கப்பட்டு நாங்கள் குடும்பமே அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாம என்ன செய்வது என்று மரண படுக்கையில மரண பீதியில இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் இது போல அருமையான சகோதரர்களை போல அந்த வீதியில வரும் பொழுது எங்க சகோதரிக்காக ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் நோக்கி அன்றைக்கு அந்த நாளில் விடுதலையான சகோதரி இதுவரையிலும் கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க. கர்த்தர் இதுவரையிலும் உயிரோடு வச்சிருக்கிறார். மரண படுக்கையில் இருந்த சகோதரிய உயிரோட எழுப்ப அவரால் முடியுமானால் இந்த மாலை வேலையில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புத வாழ்க்கை நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.